மூலமதை அறிந்தாக்கால் யோகம் ஆச்சு, முறைமையுடன் கண்டாக்கால் வாதம் ஆச்சு. சாலமுடன் கண்டவர் முன் வசமாய் நிற்பார், சாத்திரத்தை கண்டறிந்தால் அவனே சித்தர். சீவமுள்ள புலத்தியனே பிரம்மயோகி, செப்பு மொழிதவராமதை அறிந்தாக்கால் யோகம் ஆச்சு, முறைமையுடன் கண்டாக்கால் வாதம் ஆச்சு. சாலமுடன் கண்டவர் முன் வசமாய் நிற்பார், சாத்திரத்தை கண்டறிந்தால் அவனே சித்தர். சீவமுள்ள புலத்தியனே பிரம்மயோகி, செப்பு மொழி தவறாமல்
ஓம் சுடலமட சுவாமியே நமோ நமக. ஓம் ஐயப்பனுடைய காவலனே நமோ. ஓம் பால்முனியே நமோ நமக. ஓம் சுடலமட சுவாமியே நமோ நமக. ஓம் ஐயனாரே நமோ நமக. ஓம் பால்முனியே நமோ நமக. ஓம் குண்டிமணியே நமோ நமக. ஓம் சங்கிலிமுனியே நமோ நமக. ஓம் சடமுனியே நமோ நமக. ஓம் குண்டிமுனியே நமோ நமக. இந்த 7 பேரையும் பாடுபட்சம் பார்க்காமல், நான் பிரித்து பார்க்காம கருப்பண்ணன் சாமி ரூபத்திலேயே அத்தனை உக்கிர தெய்வங்களை பார்க்கிறேன். என்னை அழைத்தது நீதான் முனீஸ்வரனே, நீதான் அழைத்தாய் என்ன ஓம் வால்முனியே நமோ நமக. ஓம் நீங்க ஆடுறீங்க, முன்சாமி அழைச்சிங்களா? பாதாளலோகத்தில் அழகான குளத்தில் நாகாதிநாகரிக்கும் நல்ல கூலி சொல்லி வரும் எம்பேரு அங்காடி எரியாட்டு வேதாரி உன்னோட மல்லாடி வாதம் செய்ய வந்தாயோ புனிதரை என்று ஜெயிப்பது லேச. பாதாளலோகத்தில் அழகான கூடத்தில் பாதாளலோகத்தில் அழகான கூடத்தில் நாகாதிநாகரிக்கும் நல்ல கூலி சொல்லி வரும் எம்பேரு அங்காடி எரியாட்டு வேதாரி உன்னோட மல்லாடி வாதம் செய்ய வந்தாயோ புனிதரை என்று ஜெயிப்பது லேச. பாதாளலோகத்தில் அழகான அம்மா இருக்கதா வர முடியாது. அம்மா உருவாங்க
முருகக்காளியே நமோ விளக்கு சாமி போட்டீங்களா? சரிதாம்மா அம்மா? இதில் வந்து இப்போ நிறைய நம சிவாய. கோயில் கட்டும்போது காம்பவுண்ட் சுவர் அப்புறம் உள்ளே போயிருக்காங்க. சரி இருக்கு அவர் அங்கேயே உயிரோடையே வச்சுட்டாங்க. இந்த அம்மா வச்சு இவர் எதுக்காக இங்கே வந்தார்? சக்தி நிறையா கோயில் சாமி சக்திகளை வாங்கி பட்டாணி மந்திரவாதி கேரளாக்காரலாம் வாங்க வந்தால் நான் வந்து இங்கே 40 வருஷமாக இருக்கேன். அதுக்கு முன்னே 2000 நடந்ததுன்னு இந்த பூசாரியை முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. இப்போ வச்சு அந்த ஆக்கடலை வச்சு ஒரு 10 வருஷம் ஆகுது. நம சிவாய. அப்புறம் எல்லாத்தையும் இருந்து இப்போ அது வந்து முஸ்லீமா? ஆமாம். பட்டாணிங்கிற கேரளா மந்திரவாதி அம்மா கிட்ட மந்திரம் வாங்க வந்திருக்கு. சக்தியை வாங்க வரும்போது இப்போ அம்மா உள்ளே வைப்பாங்க. நம சிவாய. இப்போ அவருக்கு பூஜை நடக்குதா? வாழ்க்கை வந்து சந்தனம் பொறிச்சு போகிறாங்க. எங்கேருந்து வருவாங்க? சென்னைக்கு வருவாங்க. இல்லை எங்கே எந்த ஊரில்? இந்த லோக்கல் கேரளா, தாராவரம், பழனி உள்ளவங்க அவங்களுக்கு தெரிஞ்சவங்க அவர் வாசனார்னு வருவாங்க. மற்ற பெருசாக ஒன்றும் பண்ண மாட்டாங்க. வந்து சாமிக்கு சந்தனத்தை கரைச்சி தெளித்து மல்லிகைப்பூ மாலை ரோசாப்பூ மாலை வருவாங்க. நம சிவாய. இப்போ வந்து இது வந்து இந்த காசு வெட்டுற கோயில் இருக்காங்களா? இது இல்லை, இதில் காசு விட்டுற கோயில் வந்து திருப்பவனத்தில் இருக்குது. திருப்பவனம் காளி வெட்ட மடப்புற காளியா? மடப்புறக்காளி தான் காசு. அவகிட்ட போயிட்டு வந்துட்டேன். இல்லை இதில் இந்த அம்மாவில் தெரிஞ்சிருச்சு. இந்த அம்மா கோயில் மட்டும் நம அழியில் அழியலை. நம சிவாய. இங்கே இது ஊர் இங்கே இருந்திருக்கு. மருதபுரி பட்டணம்ங்கிறது இருந்திருக்கு. ஆனால் ஊரெல்லாம் கஜெட்டில் அழிஞ்சிட்டு தாயுடைய கோயில் அழியலை. திரும்ப மக்கள் எல்லாம் வந்து மன்னர் நெய்க்கரை செமேன் அவர் மூலியமாக திரும்ப எல்லாம் தரவழி காட்டு எல்லாம் வந்து அதுக்கு எல்லாம் பண்ணுறாங்க. பூசை அடித்து நிலம் கொடுத்துருக்காங்க. எல்லாம் பண்ணிருக்கிறாங்க. வர்றவங்க தட்சணை 50 ரூபா வச்சுட்டு போவாங்க. இது வந்து எனக்கு மத்தியானம் ஒரு 3 மணி வாக்கில் கூப்பிட்றேன். அது எப்படி கூப்பிட்றேன்னா யாரோ இங்கே பக்தர் வாயால் சொல்கிறாங்க. நான் கேட்ட அடுத்த நிமிஷம் இருக்க முடியலைங்க. வழியை கேட்டு வந்துட்டேன். அப்போ அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தவளாக இருக்கேன். அப்போ ஒரு வாயால் வந்து அழைக்கணும்னா அவள் சாதாரணமெல்லாம் இருப்பாங்க. வந்துட்டேங்க. சக்தியில் செய்வோம். எனக்கு 5 குழந்தைங்க பிறந்தது. ஒரு நான் மதுரைக்கு பக்கம் பிறந்தது. ஏர்போர்ட்டுக்கு இந்த ஊர் விவசாயி. உங்கள் பேர் என்னங்க? அப்போ தங்கம். தங்கம். நீங்கள் 40 வருஷம் ஆச்சுங்க வந்து? நான் வந்து 42 வருஷம் கல்யாணம் ஆச்சு. 42 வருஷமாக எங்கள் மாமியார் பேரில் கரண்ட் வந்துருக்காரு. சரி சர்வீஸு. சரி சர்வீஸ் அந்த ரைட்டு இதுக்கு போடுறது நாங்களே போட்டுருவோம். நாங்கள் சாயந்தரமான காலையில் சரி கேட்டு போட்டு இதெல்லாம் பண்ணும்போது இந்த சாவியை எல்லோரும் வச்சுருந்து வரவங்க இப்போ குண்டாடி இந்த சாவி அன்னைக்கு கொடுத்து நான் 32 வருஷம் வச்சு எங்கள் மாமியார் மருமகள் மாமியார் இறந்துட்டாங்க. அதுக்கு நாங்கள் அப்புறம் விசேஷமான நாள் அன்னைக்கு கார்த்திகை சோதி அன்னைக்கு நானாக என் மனசுக்கு தோணுச்சு. எல்லா இடமும் நிறையா விளக்கு இருக்குது. அம்மா வீட்டுலேருந்து நானே 108 விளக்கு இந்த கார்த்திகை சோதியமாக போடுவேன். அந்த 108 விளக்கு நம்ம போட்ட பின்னாடி சுற்றுலா இருக்க வீடு வாச கிராமத்துக்காரங்க எல்லாம் வந்து அம்மாளுக்கு நிறைஞ்ச தீபம் இந்த 15 வருஷமாக நடக்கும். சரிம்மா. பூசை நிற்க பூசை காலையில் 11 மணிக்கு பூசை பண்ணலாம். சரி வந்து உச்சிக்கல் பூசை பண்ணிட்டு மற்ற அலங்காரம் எல்லாமே நடக்கும். வாங்கி கொடுத்தா பால் இளநீ பஞ்சாமிர்தம் நம்ம சுண்ணூறு மஞ்சள் குங்குமம் அத்தீர் வெந்நீர்
சந்தனம் தகாது. நான் முந்தானத்து கோர்ட்டு காளியம்மன் போயிட்டு வந்தேன். அவன் நல்லா பேசுவான். பாதாள லோகத்தில அழகான கூடத்தில நாகாதி நாகரிகம் நல்ல கூறி சொல்லி வரும் எம்பேரு அங்காடி எரிகாட்டு வேதாரி உன்னோட மல்லாடி வாதம் செய்ய வந்தாயோ புனிதரை என்று ஜெயிப்பது லேச. பாதாள லோகத்தில அழகான கூடத்தில பாதாள லோகத்தில அழகான கூடத்தில நாகாதி நாகரிகம் நல்ல கூறி சொல்லி வரும் எம்பேரு அங்காடி எரிகாட்டு வேதாரி உன்னோட மல்லாடி வாதம் செய்ய வந்தாயோ புனிதரை என்று ஜெயிப்பது லேச. பாதாள லோகத்தில அழகான கூடத்தில பாதாள லோகத்தில அழகான கூடத்தில நாகாதி நாகரிகம் நல்ல கூறி சொல்லி வரும் எம்பேரு அங்காடி எரிகாட்டு வேதாரி உன்னோட மல்லாடி வாதம் செய்ய வந்தாயோ புனிதரை என்று ஜெயிப்பது லேச. பாதாள லோகத்தில அழகான பாதாள லோகத்தில அழகான கூடத்தில நாகாதி நாகரிகம் நல்ல கூறி சொல்லி வரும் எம்பேரு அங்காடி எரிகாட்டு வேதாரி உன்னோட மல்லாடி வாதம் செய்ய வந்தாயோ புனிதரை என்று ஜெயிப்பது லேச. பாதாள லோகத்தில அழகான கூடத்தில அங்கே அதுக்கு அந்த ஐவர் மலைனால 5 பேர் அந்த தங்கினால ஐவர் மலை அங்கே இருந்துக்கிட்டு துறவதை இங்கே இருந்துருக்குது துர்வேஜம்மா. ஆமாம், அந்த அம்மாவுக்கு கனியை ஊற்றி விட்டா நான் பெற்றுக்கொண்டேன்னு இந்த அம்மா திரும்பி அவங்களுக்கு கனியை ஊற்றி விடலாம் அதை சொல்லியிருக்கிறாரு. எனக்கு வயசு 62 நான் 60 பிறந்தவா. 15 கல்யாணம் முடிச்சுக்கிட்டோம். நாங்கள் இந்த இடத்துலையே தான் 42 வருஷமாக. ஆனால் பாண்டவர்களுடைய வனவாசம் லாஸ்ட்டாக முடிஞ்ச இடம் இதுதான். அப்புறம் அம்மா சக்தி இந்த பட்டுநூல்காரர் இருக்காரு. ஆமாம், நெசவு நெசவுக்காரர். அவங்க எல்லாரும் வேட்டைக்கு வந்துருக்காங்க. அந்த காலத்தில் வேட்டைக்கு வரும்போது புளி துரத்துக்கிட்டு வந்துச்சு. நம்ம சிவாய் துரத்தவுமே அம்மா அப்படின்னு அவங்க கதறிக்கிட்டு வரும்போது இந்த கதவு திறந்துருச்சான். நம்ம சிவாய் உள்ள அந்த கதவுக்குள்ள வீட்டுக்கு கோயிலுக்குள்ளே இருந்துட்டாங்க. அந்த புளி காம்பவுண்டு சேர்த்து தாண்டாமல் நின்றுக்கிடுச்சு. அம்மாவுடைய வாகனம். ஆமாம், அம்மாவுக்கு வந்து பாம்பு புளி பாம்பு. நம்ம சிவாய் அங்கே போய் பாருங்க அம்மா பூரா. பாதாள லோகத்தில அழகான கூடத்தில நாகாதி நாகரிகம் நல்ல கூறி சொல்லி வரும் எம்பேரு அங்காடி எரிகாட்டு வேதாரி உன்னோட மல்லாடி வாதம் செய்ய வந்தாயோ புனிதரை என்று ஜெயிப்பது லேச. பாதாள லோகத்தில அழகான பாதாள லோகத்தில அழகான கூடத்தில நாகாதி நாகரிகம் நல்ல கூறி சொல்லி வரும் எம்பேரு அங்காடி எரிகாட்டு வேதாரி உன்னோட மல்லாடி வாதம் செய்ய வந்தாயோ புனிதரை என்று ஜெயிப்பது லேச. பாதாள லோகத்தில பாதாள லோகத்தில அழகான கூடத்தில நாகாதி நாகரிகம் நல்ல கூறி சொல்லி வரும் எம்பேரு அங்காடி எரிகாட்டு வேதாரி உன்னோட மல்லாடி வாதம் செய்ய வந்தாயோ புனிதரை என்று ஜெயிப்பது லேச. பாதாள லோகத்தில அழகான ஐம்பது ஆசைப்பட்டிருக்கு. ஒரு பொருளை ஆசைப்பட்டாலே அனுபவிச்சதுக்கு சமமாக. கண்டிப்பாக கண்டிப்பாக அதுதான் வரலாறு. அதை உண்மையை சொல்லு. நீ என்ன சொல்ல? நம்ம சிவாய் நான் எதுவுமே நீங்கள் 5 பேர் என்னை பார்த்து கொண்டு வரும்போது நம்ம நான் ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்லணும். அந்த கனி போய் அதை ஒட்டிக்கிடுச்சேன். மரத்துலேயே ஒட்டிக்கிச்சு அந்த இருந்த இடத்துல. நம்ம சிவாய் அதுக்கு அந்த மாங்கனி பொருந்தலார். அந்த மாங்கனி பொருந்தலாம். அந்த மாங்கனி போய் பொருந்திக்கிச்சு. அதுக்கு அந்த மாங்கனி பொருந்தலாறு இந்த இடம். இந்த இடம் சிறப்பு. எவ்வளோ பெரிய மகிமைவான இந்த மண்ணுக்கு இன்னைக்கு அழைச்சிருக்கா மருதக்காளின்னா இது சாதாரண. இது இங்கே மருதகாளின்னு இங்கே மதுரையில் மீனாட்சி. மதுரையில் மீனாட்சி. அவங்க 2 பேரும் இருந்திருக்கிறாங்க.
அப்போ என்ன செஞ்சிருக்குது, அந்த புறவதை போய் குளிச்சிருக்கு ஆற்றுல. இந்த ஆற்றுல போய் துரோகி அங்கே அங்கே குளிச்சிருக்காங்க. புறவால பொடுகைம்பாங்க. அந்த புறவதை கூந்தல் எவ்வளவு அகலத்துக்கு போச்சோ அவ்வளவு அகலத்துக்கு 6 விரிஞ்சு தண்ணி குடிச்சிருக்கு. நமச்சிவாய. அவங்க இருந்த இடம் இருக்கு. அந்த அம்மாவுடைய கூந்தல் போய் நிறைஞ்ச இடம்தான் அது. என்ன ஆறு சொன்னீங்க? துறவால புடகை. நமச்சிவாய. படுகை. படுகை. துறவால படுகை. படுத்து குளிக்கும்போது அந்த 6 அகன்று கூந்தல் துறவால படுகை இருக்குது. சரி, அந்த இடம் அந்த இடம் விட மாட்டேங்கிறாங்களே குளிக்க. எங்க அந்த ஆறு அந்த பக்கம் அங்கே போக முடியாது. அதான் சொல்கிறாங்க குளிக்கக்கூடாதுன்னு போட்டு வச்சுருக்காங்க. இல்லை, இங்கே கீழே 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 வந்து இப்படி திரும்பினா இருக்குங்களா. அந்த வரலாறு வந்து அம்மாவை வந்து சிறை எடுத்து மாந்திரீகம் கற்றுக்கிட்டு அம்மாக்கிட்ட மாந்திரீகம் கற்றுக்கிட்டு அம்மாவுடைய சக்தி பெற வந்திருக்கிற முஸ்லீம் மகான், அதாவது கான் என்கிறல கேரளாவை சேர்ந்த மாந்திரீகவாதி. அம்மா வந்து அவரை அப்படியே காலால் புதைத்து அந்த இடத்துல அடக்கஸ்தலம் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க பார்வையிலே வச்சுக்கிட்டு இருந்தா அது. அதை எடுங்க. கால் பாருங்க உட்காந்துட்டு. அம்மா ரூபமே இல்லைங்களாக்கா? அம்மா ரூபமே இல்லை. ஆமாம். நடப்பூர காய்ச்சி ஆமாம் நடப்பூர காய்க்காய் கல்பனா சுவாமி காவதெய்வமே வணக்கம். ஆவடியார் திருவாலயத்துக்கு சென்றுட்டு இருக்கேன். இந்த ஆவடியார் திருவுடையார் திருவாலயத்துக்கு சென்று கொண்டிருக்கிறேன். சிவபெருமானின் ஆலயத்தில் பழமை வாய்ந்த ஆலயம். ராஜராஜ சோழர்களாலும் பல்லவர்களாலும் பாண்டிய சோழர்களாலையும் கட்டப்பட்ட ஆலயங்களில் இதுவும் ஒரு ஆலயம். நான் இதற்கு முன் போட்ட பதிவில் சொல்லியிருந்தேன். என்னவாக சொல்லியிருந்தேன் என்றால்,
ஆச்சு. முறைமையுடன் கண்டாக்கால் வாதம் ஆச்சு. சாலமுடன் கண்டவர் முன் வசமாய் நிற்பார். சாத்திரத்தை கண்டறிந்தால் அவனே சித்தர். சீவமுள்ள புலத்தியனே பிரம்மயோகி. செப்பு மொழி தவறாமல் எல்லாமே மதுரை மீனகர்